இந்த ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுற பீப்புளுக்கு உண்டான வீடியோ தான் இது. நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறீங்க இல்லை ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டே லெவல் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் வந்து ஹீரோ மோட்டரில் ஸ்டாக் ஆப்ஷன் வச்சுருக்கேன் சார். எதுக்காக ஹீரோ மோட்டர் சூஸ் பண்ணிங்கன்றது வேறு கேட்டகரி, அது அடுத்த டாபிக், வேறு பக்கம் போக வேணாம். இதில் என்ட்ரி எப்படி எடுக்கிறது, டே லெவல் வச்சிருக்கேன். 5600 கால் ஆப்ஷன் வச்சிருக்கேன் சார். இதில் எங்கே நான் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு, அந்த இடத்துல மார்க்கெட் ஃபில் ஆயிருக்கு, மறுபடியும் ரிஜெக்ட் ஆயிருக்கு, ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது என்ன சொல்ல வரான்னா, நான் இங்கே இறங்குறதுக்கு ஒரு வழியை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எனக்கு இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம ரூல் படி இங்கே தான் செல்லர் பையர் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். அப்போ நான் எங்கே எடுக்கணும், 115 போட்டிருக்கேன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 5600 கால் ஆப்ஷனுக்கு 116 எடுக்கணும், பஃபர் வச்சுக்கணும். அப்போ இதை என்ட்ரி எடுக்கணும்னா இது வர்றப்ப தான் எடுக்கணும். அப்போ தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே என்ன மினிமம். நான் இங்கே எடுத்துகிட்டு சார் இறங்குது சார்னா இப்படி. அப்போ எங்கே ரிஸ்க் கம்மியாக இருக்கோ அங்கே தான் ட்ரேட் எடுக்கணும். கரெக்டாக ப்ராப்பராக ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இன்னொரு ட்ரேடில் நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம். நமக்கு எங்கே ட்ரேட் எடுக்குன்றது தெரியாமல் இருந்தால் எல்லா ட்ரேடும் லாஸ் தான். அப்போ இதுதான் எனக்கு ப்ராப்பரான எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேட் லெவல். இது நம்ம 5600 கால் ஆப்ஷன் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரியா, இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றது சரியா.